ஸோ ஹாய் கைஸ், வெல்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி பிளான் ஃபார் பிகினர்ஸ்ல வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பிஸி ஆஸ்பிரன்ஸ், அதாவது ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மாம் டேட் யாரா இருந்தாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறது, எப்படி டைமை வந்து அலாகேட் பண்றது, வீக்கெண்டு பிளான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களோட ஸ்கெடியூலுக்கும் பிஸி ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்கோட ஸ்கெடியூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, உண்மையிலே வந்து பார்ட் டைமா படிச்சு டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ நேரம் படிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் வந்து மினிமம் 6 to 7 hours வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 hours கண்டிப்பா வந்து நீங்க படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அவ்வளோ டைம்ல என்னால ஒதுக்க முடியாதே, கஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் தாராளமா வந்து ஒதுக்கலாம். மாம்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம். நான் அதுக்கு தனியா வந்து டிப்ஸ் வந்து சொல்றேன். ஓகேவா? 3 to 4 hours மினிமம் நீங்க வந்து ஒதுக்கிதான் ஆகணும். என்னென்ன ஒரு நாள்ல நீங்க முடிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் சப்ஜெக்ட் ஆறு 2 மெயின் சப்ஜெக்ட் உங்களோட இஷ்டம். அதாவது 30 minute 2 செஷனா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 1 hour ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களோட இஷ்டம் தான். கண்டிப்பா மேக்ஸ் வந்து நம்ம படிக்கணும், கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது 3 தான் நம்மளோட மெயின் மாடியூல். இதுவே நீங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த மெயின் சப்ஜெக்டோட சேர்த்து நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மெயின் மாடியூல்னா, இதோட நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷனும் எம்சிக்யூ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இல்ல கரண்டா ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாவே டெஸ்ட் சீரிஸ் நிறைய இருக்கு இப்ப ஆன்லைன்ல, அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது எப்படி வந்து டைம் அலோகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் செஷன் வந்து மஸ்ட். ஏன்னா யாரா இருந்தாலும் நீங்க ஏர்லி மார்னிங் எங்கேயும் போக போறது கிடையாது. ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி. ஸோ ஏர்லி மார்னிங் 2 மணி நேரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க ஒதுக்குறது வந்து மஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து ஏர்லி மார்னிங்ல ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்து மெயின் சப்ஜெக்ட் என்ன படிக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்ட். இதை வந்து நீங்க 2 சப்ஜெக்டாவும் பிரிச்சுக்கலாம், இல்ல ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் எந்த மாதிரினாலும் பிரிச்சுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ஸ் தான். 30 minutes வந்து ரிவிஷன். நீங்க டே ஸ்டார்ட் பண்றது வந்து ரிவிஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாள் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்றது தான் அவங்களோட ப்ரியாரிட்டியா இருக்கணும். ஏன்னா ரிவிஷன் வந்து மஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஈவினிங் செஷன். நீங்க ஆஃபீஸோ இல்ல வந்து ஸ்கூலோ காலேஜோ முடிச்சுட்டு வந்து ஒரு 1.5 hours, ஓகே, சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க ஒதுக்கலாம். அதுல 1 hour வந்து ஆப்டிடியூட் மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். 30 minutes வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அது நீங்க வீடியோவா பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து நோட்ஸ் எடுத்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து எஃபிஷியன்ட்டா வந்து நீங்க வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேவையில்லை. இது போக என்னன்னு பார்த்தா, இந்த 10 minute பிளாக்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா கண்டினியூஸா என்னால உட்கார முடியல, ஒரு மணி நேரம் எனக்கு டைம் ஒதுக்க முடியாது. இது வந்து முக்கியமா மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களால கண்டினியூஸா 1 hour 2 hourலாம் உட்கார முடியாது. அப்படின்றவங்க வந்து 10 நிமிஷமா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, இல்ல ஏதாவது வந்து ஃபேக்ட்ஸ் பத்தின வீடியோ, இல்ல சமச்சீர் பேஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கலாம். பிரேக்ஸ் இருக்கப்ப, டிராவல் பண்றப்ப பிரேக்ஸ் இருக்கப்ப வந்து எம்சிக்யூ சால்வ் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது, இந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ் மாதிரி உங்களால ஃபுல் டைம் ஒதுக்க முடியலன்னா அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி என்ன வந்து நீங்க பண்ணலாம்னு சொல்லி பார்த்துதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீக்கெண்ட், உங்களோட வீக்கெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களால வீக் டேஸ்ல ஃபுல்லா செலவு பண்ண முடியாது. ஸோ வீக்கெண்ட்ஸை வந்து நீங்க படிக்கிறதுக்கு ஒதுக்கணும். டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டீங்கன்னா வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ வீக்கெண்ட்னா அப்பயுமே நம்ம வந்து ஃபுல் டைம் உட்காந்து படிக்க போறதுல ஒரு 6 to 7 hours வந்து நீங்க படிக்கிறதுக்கு ஒதுக்கணும். சாட்டர்டேல வந்து ஒரு 3 hours நோட் மேக்கிங். ஏன்னா இப்ப நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் டெய்லி நோட் மேக்கிங் செஷன் வந்து கொடுத்துருப்பேன். நம்மளால வந்து டெய்லி உட்காந்து நோட் மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால சாட்டர்டே உட்காந்து அந்த வீக்ல என்ன படிச்சீங்களோ அதுக்கு நோட் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 2 hours வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் எம்சிக்யூஸ்க்கும் நீங்க ஒதுக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா, அந்த வாரம் ஃபுல்லா என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்களோ அதை வந்து நீங்க கன்சாலிடேட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. இன்னொன்று எம்சிக்யூஸ் எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, டெய்லியும் சொல்லிருப்பேன், இப்பயும் சொல்லிருப்பேன். ரீசன் வந்து நீங்க டிஎன்பிசில கரெக்டான கண்டென்ட்டை தான் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வந்து நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றப்பதான் கிடைக்கும். ஓகேவா? சோ ஒரு கொஸ்டின் கேட்கறான்னா நீங்க அந்த டாபிக் ஆக்சுவலி படிச்சிருப்பீங்க, பட் அந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. அப்ப எம்சிக்யூ சால்வ் பண்றப்ப ஓகே, இந்த மாதிரி டாபிக்ல இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால எம்சிக்யூஸ். ஓகேவா? இன்னொரு 1 hour மேக்ஸ். இது எப்படின்னா நம்ம டெய்லி பண்ற மேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 1 hour தான். நீங்க இந்த மேக்ஸ் இந்த 1 hour வந்து ஃபார்முலா ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட டெய்லி சால்விங் மாதிரியும் பாத்துக்கலாம்.
ஃபைனலா ஒரு 1 hour ஃபைனல் ரிவிஷன். மொத்தமா வந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க பாத்தீங்களா, அந்த நோட்ஸை வச்சு ஒரு ரிவிஷனை வந்து முடிச்சிருங்க. சண்டே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான், கொஞ்சம் டைமிங் மட்டும் மாறும். ஒரு 2 மணி நேரம் நோட் மேக்கிங். ஸோ மொத்தமா உங்களுக்கு ஒரு வாரத்துல 5 மணி நேரம் நீங்க நோட் மேக் பண்றீங்க. 3 மணி நேரம் வந்து டெஸ்ட் MCQs வந்து போட்டு பாக்குறீங்க. ஒரு 200 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நீங்க போட்டு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண இவ்வளவு டைம் கிடைக்குது, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது, இது நமக்கு தெரியுது தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் எந்தெந்த கொஸ்டின் தப்பா பண்ணிருக்கீங்க, எதனால அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டேக்கை அனலைஸ் பண்றது, இது ரொம்ப முக்கியம். அதனால சண்டே வந்து இதுக்கு நீங்க ஒதுக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்க டிஃபரன்ஸ். இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ் வந்து 6 to 7 hours படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுல அவங்களோட மைண்ட் இருக்கணும். பட் நீங்க வந்து 3 to 4 hours தான் படிக்க போறீங்க. அப்போ உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, எஃபிஷியண்டா எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்றது, என்ன டிராபேக்ஸ் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு 2 to 3 times ரிவைஸ் பண்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 to 2 time தான் வந்து ரிவைஸ் பண்ண முடியும். இது நேச்சுரல் தான், நீங்க டைம் கம்மியா ஒதுக்குறப்ப. அதனால வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கரெக்டா என்ன தேவையோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 அந்த டாப்பிக்கை படிக்கணும். அடுத்து ஹிஸ்டரி, ஃபுல் ஹிஸ்டரியை நீங்க முடிக்கணும். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி தமிழ், இதை வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஜியாகிரபி, ஃபைனலா வந்து சயின்ஸ். ஓகேவா? இதுலயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலிட்டின்னு வைங்களேன், ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி டாபிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், DPSP, பிரியாம்பிள், இது எல்லாமே வந்து கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி டாபிக். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டாபிக்ஸை செலக்ட் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி படிச்சு முடிச்சீங்கன்னா ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓவராலா வந்து ஒரு சிலபஸை நீங்க வந்து 70 to 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? மொத்தமா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 30 மணி நேரம் மாதிரி படிக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கணும். 30 மணி நேரத்துக்கு நீங்க சார்ட் கூட போட்டு வச்சுக்கோங்களேன். வீக் 1 போட்டு 30 hours போட்டு சார்ட் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு மணி நேரம் படிக்க டிக் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் அதுவே உங்களுக்கு ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா ஃபீல் ஆகும், இன்னைக்கு நம்ம இவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மினிமம் ஒரு 24 hours நீங்க படிக்கணும். அப்பதான் வந்து TNPSC படிக்கிறதுக்கு கான்பிடென்ட்டா நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ற மைண்ட் செட்டோட போகலாம். லக்குன்றத பேஸ் பண்ணி போக கூடாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சமச்சீரை வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. நீங்க Group 1, Group 2, Group 4 எது படிச்சாலும் சரி, சமச்சீரை வந்து தரோவா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து நீங்க எடுக்க போறது சமச்சீரை தான் எடுப்பீங்க, பிளஸ் ரிவிஷனு, பிளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இதுல Group 1 ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். Group 2க்கும் Group 4க்கும் சமச்சீருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைனலா வந்து ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட், இதுதான் உங்களோட கான்செப்ட். இப்ப எக்ஸாம்க்கு வந்து மொத்தம் 9 months இருக்குன்னு வைங்க. நான் வந்து Group 1 பேஸ் பண்ணி சொல்றேன் 9 months, பட் உங்களுக்கு Group 2க்குலாம் 10 months இருக்கு, Group 4க்கு 12 months இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சமச்சீர் ஒரு 3 months, சமச்சீரும் ஸ்டாண்டர்டும் ஒரு 3 months, ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் ஒரு 3 months. ஸோ அந்த ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் 3 months வந்து நீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பிளானு. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து டிப்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். பிகினர்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு, எந்த டயத்துல படிச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டையும் லைக்கையும் போட்டு விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. TNPSC கிளியர் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.